Hi guys, I'm Rajkumar. I am freelancer. Today videos நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா AdSenseல இருந்து நமக்கு எப்படி ரெவென்யூ வருது, தென் எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணா நமக்கு ரெவென்யூ வந்து அதிகமாக கிடைக்கின்றதா நம்ம வந்து ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஆக்சுவலி இந்த வீடியோஸ் என்னால் டைமுக்கு வந்து நம்ம சேனல் எடுத்து அப்லோட் பண்ணி வச்சிட்டேன். பட் ஆனால் என்னால் பப்ளிஷ் மட்டும் பண்ண முடியல. ஏன்னா ஃபங்க்ஷன் அதுன்னு சொல்லிட்டு வெளியே அதுக்கும் போயிட்டு சரியாக கவனிக்காம விட்டுட்டேன். லாஸ்ட் ஒரு 1 வீக்காகவே வீடியோ சரியாக வந்திருக்காது நம்ம சேனலில். ஸோ இதுக்கு மேலே அந்த மிஸ்டேக் நான் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு டே டு டேட்டில் வந்து வீடியோஸ் கம்பல்சரி வந்துடும். ஓகேவா? சரி, நம்ம டேரெக்டாக நம்மளோட டாபிக் உள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் யாராச்சும் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்னைக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ஃபியூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அது இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ரிப்போர்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எல்லா ரிப்போர்ட்டுமே வந்து ஸ்க்ரீன்ஷாட் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். சரியா? லைவ் ப்ரூஃப் வந்து எதுவும் காட்ட போகிறது கிடையாது. லைவ் ப்ரூஃப் வந்து காமிச்சிட்டு இருந்தேன். ரீசெண்டாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக லைவ் ப்ரூஃப் தான் காமிச்சிட்டு இருந்தேன். என்னோட வெப்சைட் வந்து MrFruit.com ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் வந்து ஃபார் டேவுக்கு $500 வந்து ஃபார் மந்த்துக்கு $1500 வரைக்குமே நான் லைவ் ப்ரூஃப் கொடுத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு ரேஞ்சுக்கு ஏன் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் வச்சு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா டொமைன் நேம் நான் வந்து ஓப்பனாக காமிச்சிட்டேன்னா ஒன்று சைட்டை வந்து அப்படியே மைக்ரேட் பண்ணிடுறாங்க, அதாவது காப்பி பண்ணிடுறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நான் என்னுடைய ஆர்டிக்கல், அதாவது என்னுடைய வெப்சைட்ல போடக்கூடிய ஆர்டிக்கல் ஃபர்ஸ்ட் இன்டெக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க வெப்சைட்ல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறாங்க. சரியா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆகாதவங்க வந்து வேணுமனே VPN யூஸ் பண்ணுறது, ப்ராக்ஸி யூஸ் பண்ணுறது, அதுபோல் சம் மெத்தட் யூஸ் பண்ணி தேவையில்லாமல் ஆட் வந்து கிளிக் பண்ணுறாங்க. அது மூலிமா என்னுடைய வெப்சைட் வந்து க்ளோஸ் ஆகுறது, சஸ்பெண்ட் ஆகுறது, அதுமாரி சம் ஏகப்பட்ட கூகுளுக்கு அகைன்ஸ்டாக நடக்கிறதால என்னுடைய வெப்சைட் நேம் வந்து சொல்ல முடியாத சுச்சுவேஷனால இன்வாலிட் கிளிக் அதிகமாக நடக்கிறதால என்னுடைய லைவ் ப்ரூஃப் காட்ட முடியாத சுச்சுவேஷன். இதுதான் உண்மை. சரியா? ஸோ நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபேக்காக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது வரைக்கும் சேனலில் கிட்டத்தட்ட 800+ மேலே கிட்டத்தட்ட நான் 3 இயர்ஸாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நான் ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அது என்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நண்பா, AdSenseல நம்மளால சம்பாதிக்க முடியுமா, ஒவ்வொரு யூஸரும் அது ஒரு பிகினராக இருந்து நான் லேர்ன் பண்ணிட்டு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க எல்லாருக்கும் ஒரே பதில், கண்டிப்பாக முடியும். அதுக்கு நாம எந்த மெத்தடு ஃபாலோ பண்ணலாம், எந்த நேச்சர்ஸில் ஒர்க் பண்ணலாம், எவ்வளோ நாள் டைம் வரும்னு சொல்லிட்டு A to Z வந்து ஒவ்வொரு வீடியோக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்கேன். ஸோ பிகினராக வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ என்னோட சேனலுக்கு எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட 1 இயர் ஓல்டு வீடியோ, 10 மாதத்து பழைய வீடியோ, எந்த வீடியோ வந்தாலும் போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ கரண்டெல்லாம் இன்னைக்கு ரேஞ்சுக்கு ஏன் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் வச்சு பேசுறது உங்களுக்கு அப்போ தான் புரியும். சரியா? ஸோ அப்படியே டேரெக்டாக அப்படியே போயிட்டு ஒரு 1 இயருக்கு பேக்கில் போய் செக் பண்ணி பாருங்க. அப்போ தான் புரியும் நம்ம எந்த அளவுக்கு லைஃப் கொடுத்துருக்கோம் அப்படின்றது. ஓகேவா? சரி, டாபிக் உள்ள வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் வந்து பாருங்க கிட்டத்தட்ட $223.49 வந்து ஃபார் டேக்கு வந்து கிடைச்சிருக்கு. தென் எஸ்டே நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $183.32 வந்து கிடைச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸ்ல $223.92 வந்து கிடைச்சிருக்கு. திஸ் மந்த்ல ஓவராலா எவ்வளவு இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட $448.81 வந்து இருக்கு. சரிங்களா? பேலன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா $97.82 வந்து இருக்கு. லாஸ்ட் பேமெண்ட் 0, அதாவது ஒரு ஃப்ரெஷ்ஷான AdSense அக்கௌண்ட் இருக்கிறதால 0ல இருக்கு. சரியா? சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், AdSenseல உண்மைக்குமே ஒரு நாளைக்கு இவ்வளோ டாலர் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு 100% முடியும் நண்பா. ஓகேங்களா? இது எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா ஆக்சுவலி ஒரு பிகினரா இருந்து நீங்க கத்துக்கிட்டு ஒர்க் பண்ணும் போது தான் அது லேட் ஆகும். அதாவது $200 எப்படி நம்மளால ஒரு நாளைக்கு $2 சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களுக்குலாம் ஆக்சுவலி கான்ஃபிடென்ட் மட்டும் விட்டுறாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கத்துக்கணும். ஓகேவா? எப்படி அது என்ன ஒரு கத்துக்கிறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெப்சைட்னா என்ன, வெப்சைட் எப்படி ஒர்க் பண்ணலாம், எப்படி ஆன் பேஜ் SEO, ஆஃப் பேஜ் SEO, டெக்னிக்கல் SEO இந்த மாதிரி எப்படி SEO பண்றது, எந்த கேட்டகரியில் ஒர்க் பண்ணணும், தென் நம்மளுடைய காம்படிட்டர் யாரு, அவங்கள எப்படி நம்ம அவங்களோட பெட்டரா பெர்ஃபார்மன்ஸ் பண்றது, அது போக நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கரெக்ட் கீவேர்ட்ஸ் வந்து கரெக்டான கீவேர்ட்ஸா, தென் கரெக்டான கண்ட்ரியை தான் நம்ம டார்கெட் பண்ணி ஒர்க் பண்றோமா, தென் நம்மளுடைய ஆடியன்ஸ் வந்து இப்போ நம்ம ஒர்க் பண்றோட அதாவது எந்த நிச்சஸ் தான் இருக்கலாம். ஓகேங்களா? நீங்க டெக் ரிலேட்டடா ஒர்க் பண்ணலாம், இல்லை ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ், ஃபைனான்ஷியல், இல்லை ஷேர் மார்க்கெட்டு, இல்லை வந்து கிரிப்டோ ஃபைனான்ஸ், எந்த வேணா இருக்கட்டும். ஓகேவா? ஸோ நம்ம எடுத்து ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து நம்மளுடைய யூசர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குதா அப்படின்றத A to Z வந்து வெப்சைட் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளுடைய டார்கெட் வந்து சீக்கிரமா அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த விதத்துல நம்ம வந்து கொஞ்சம் டைம் கொடுத்துதான் ஆகணும். வெப்சைட்டுக்கு எடுத்த உடனே நீங்க 6 மாசத்துல அப்ரூவல் வாங்கிடலாம். சரியா? 3 மாசத்துல அப்ரூவல் வாங்கிடலாம், ஏன் 10 நாள்ல கூட அப்ரூவல் வாங்கிட்டு போயிடலாம். நீங்க எந்த ஒரு ஃப்ரீலான்சரும் வந்து ஓப்பனா உண்மையை சொல்ல மாட்டாங்க. நீங்க மினிமம் 6 to 1 year வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஏன் அதை அப்படி சொல்றேன்னா உங்க வெப்சைட்டுக்கு என்னைக்கு 1000 பேர் ஆர்கானிக்கா வராங்களோ அன்னைக்கு தான் இந்த அளவுக்கு ரெவன்யூன்றது உங்களால பார்க்க முடியுமா தவிர எங்கிட்ட Facebook டிராஃபிக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் டிராஃபிக் இருக்குது, தென் தேர்ட் பார்ட்டி எந்த ஒரு சோஷியல் மீடியா டிராஃபிக் இருந்து நமக்கு பிரயோஜனன்றது ஒன்று கிடையவே கிடையாது. ஏன்னா கூகுள் வந்து பார்த்தாச்சுன்னா எல்லா சோஷியல் மீடியா டிராஃபிக்கும் வந்து பேன் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ நமக்கு அது வந்தாலுமே வேஸ்ட் தான். ஏன்னா வந்து ஆட் லிமிட் கொடுத்துருவாங்க. சரிங்களா?
ஸோ நம்ம வந்து போடக்கூடிய ஆர்டிக்கல் வந்து ரேங்க் ஆகிட்டு எந்த அளவுக்கு நம்ம வெப்சைட்டில் வந்து ஆர்கானிக்காக டிராஃபிக் வருதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரெவன்யூன்றது அதிகமாகவே கிடைக்கும். சரியா? சரி, டாபிக்ல வந்துடலாம். இப்போ ஃபார் டேவுக்கு எனக்கு $223 வந்து கிடைச்சிருக்கு. இது 100% பாசிபிள் அப்புறம் வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வரும் நண்பா. அதுக்கான ப்ரூஃப் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இல்லை இது ஃபேக் அண்ட் ரிப்போர்ட் நீங்கள் எடிட் பண்ணி ஸ்க்ரீனை காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் ஸ்டார்டிங்கே சொன்னதான், என் சேனலில் இருக்கக்கூடிய 800 வீடியோ போட்டுருக்குன்னா அப்போ எல்லா வீடியோமே செக் பண்ணி பாரு. அதே நீங்கள் வந்து 1 மாதம் 2 மாதம் வீடியோலாம் பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஆட்சன்ஸில் வீடியோ கொடுத்துருக்குல்ல அதுலேருந்து தொடர்ந்து அப்படியே பார்த்துட்டே வாங்க. இடையில நீங்கள் எந்த வீடியோனா செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அப்போ தான் புரியும் என்ன சொல்லுறது. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் வந்து இந்த $223.49 வந்திருக்குல்ல, அது வந்ததுக்கான ரீசன் என்ன, இது ஏன் நமக்கு இவ்வளோ டாலர் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கிடைச்சிருக்கு அப்படின்றது நான் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். சரிங்களா? பிகினர் யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனல் வந்து பார்க்குறவங்க வந்து புரியாமல் இருக்கலாம். ஸோ வாட்ச் பண்ணுங்க, ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க, கண்டிப்பாக புரியும். சரியா? சரி, இப்போ எப்பயுமே இந்த மேல இருக்கிற இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் மட்டும் சொல்லிடுறேன் டீட்டெயிலாக, அதுக்கப்புறம் கீழே வந்துடலாம். சரியா? சரி, இப்போ $223.49 இந்த டுடேவில் இருக்குல்ல, அது அப்படியே திஸ் மந்த்ல பாருங்க, 7 நாள் இருக்குல்ல, லாஸ்ட் 7 டேஸ் பக்கத்தில், அது பக்கத்தில் திஸ் மந்த்ல இருக்குல்ல $448.81. இது கூட இந்த டுடே டாலர் $223.49 இருக்கு இல்லையா, இது $448.81 திஸ் மந்த்னு இருக்குல்ல, அந்த செக்ஷன் கூட ஆட் ஆகி தான் மொத்தமாகவே $448.81 வந்து காட்டுது. ப்ரோ அப்போ என்ன சொல்ல வரீங்க, டுடே டாலர் வந்து எல்லாத்தையுமே அதை இந்த $223.49 வந்து திஸ் மந்த் இந்த 448 கூட சேர்த்து தான் மொத்தமாகவே காட்டுதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாம். கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 1 ஹவருக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கு நண்பா. நமக்கு எவ்வளோ பேஜ் யூஸ் வருது, எவ்வளோ ஆடுகளுக்கு நடக்குது, எவ்வளோ பேஜ் ஆர்பிஎம் இருக்குது, எவ்வளோ சிபிசி இருக்குது, எவ்வளோ பிட்ரேட் இருக்குது, தென் மொபைலுக்கு எவ்வளோ ரேஷியோ இருக்குது, தென் டெஸ்க்டாப்க்கு எவ்வளோ கீவேர்ட் ரேஷியோ இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த விதத்தில் டுடே டாலரில் எனக்கு இந்த டைமுக்கு வந்து பார்த்துச்சேன்னா ஆவரேஜ் $223.40 வந்திருக்குல்ல, இது நைட்டு நமக்கு 12 மணி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ இது வந்து 250 ஆகலாம், 300 ஆகலாம், 500 ஆகலாம், 1000 கூட போகலாம். ஸோ அது நம்ம கையில் எதுவும் கிடையாது. ஏன்னா வரக்கூடிய யூசர்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஆடு கிளிக் நடக்குதோ அதை பொறுத்த ரெவன்யூன்றது ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்போ ப்ரோ என்ன சொல்ல வரீங்க, ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பேஜஸ்க்கு வந்து வராதா, ரெவன்யூ ஜென்ரேட் ஆகாதானா? ஆமா நண்பா, கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆடுகளுக்கு நடந்தாதான் ரெவன்யூன்றது அதிகமாக இருக்கும். சரியா? நம்ம வெப்சைட்டுக்கு ஒரு நாளைக்கு 1000 பேர் வந்தாலும் சரி, 10,000 பேர் வந்தாலும் சரி, ஏன் 1,00,000 பேர் வந்து உனக்கு ஆடு கிளிக் மட்டும் நடக்கல அப்படின்னா நீங்க எதிர்பார்க்குற ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்காது. சரியா? சரி, இப்போ எஸ்டர்டேவும் லாஸ்ட் 7 டேஸ் இது என்னைக்குமே எப்பவுமே கணக்கில் எடுத்துக்காதீங்க. இது ஏன்னா அப்படி சொல்றோம் அப்படின்னா டுடே டாலர் கரெக்டாக நைட்டு 12 மணிக்கு மேலே எக்ஸாக்டாக ஒரு 12:05 12:10 இந்த டைமுக்கு இந்த பேஜ் நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன் அப்படின்னா டுடேவில் இருக்கக்கூடிய எல்லா டாலரும் வந்து அப்படியே எஸ்டர்டேக்கு வந்துடும். அதாவது இந்த $183.32 இருக்கு இல்லையா, அந்த இடத்து வந்துடும். அப்போ எஸ்டர்டேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாம் எங்கே போகும் அப்படின்னா லாஸ்ட் 7 டேஸ் இருக்குல்ல, இந்த $223.92 அது கூட போய் ஆட் ஆகிடும். அப்போ லாஸ்ட் 7 டேஸ்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்ல எங்கே போகும்னா அது எங்கேயும் போகாது, அது அப்படியே தான் இருக்கும். சரியா? ஏன்னா ஓவராலாக நமக்கு வந்து டுடே டாலர் எல்லாமே திஸ் மந்த்ல சேர்த்து காமிச்சு லாஸ்ட் அது வந்து ஓவராலாக தான் காட்டும். சரிங்களா? 1ஆம் தேதியிலிருந்து மந்த் எண்ட் வரைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து தான் காட்டுமா தவிர கரெக்டா இப்போ பேலன்ஸ் வந்து இந்த $97.82 இருக்குல்ல, அந்த செக்ஷனுக்கு எப்போ வரும்னா கரெக்டா 1ஆம் தேதி நைட்டு ஒரு 12:05 இந்த டைமுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா திஸ் மந்த்ல இப்போ $448.81 இருக்கு இல்லையா, இது வந்து என்ன பண்ணா கரெக்டா அந்த 1ஆம் தேதி நைட்டு கரெக்டா நமக்கு அந்த இடத்த திஸ் மந்த்ல இருக்கக்கூடிய அந்த செக்ஷன்ல இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 00 ஆயிட்டு 2ஆம் தேதி மோஸ்ட்லி இந்த பேலன்ஸ்ல பாத்தீங்களா இருக்குல்ல, அந்த இடத்த வந்து நமக்கு வந்து ஆட் ஆயிடும். அது வந்து இன்வாலிட் கிளிக்ல இப்போ $400னா $400 அப்படியே கிடைச்சிடாது நமக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்காக வந்ததுனா மட்டும்தான் பேலன்ஸ்க்கு மாறும், அதாவது பக்கத்தில் இருக்கிற அந்த செக்ஷனுக்கு மாறும். இல்லை அப்படின்னா மைனஸ் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து அமௌண்ட்டு போகும். சரியா? அப்போ பேலன்ஸ் வந்து ஆல்ரெடி $97 இருக்கே ப்ரோ, அது எப்போ ப்ரோ நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நண்பா கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு $100 வந்தால் மட்டும்தான் வித்ட்ரால் வச்சுக்க முடியும். அதுக்கு இடையில 99.95 இருந்தால் கூட, அதாவது 5 சென்ஸ் கம்மியாக இருந்தால் கூட வித்ட்ரால்ன்றது ஒன்றும் நம்மளால் வச்சுக்க முடியாது. $100 எக்ஸாக்டிங்காக இருக்கணும். சரிங்களா? அப்படி இல்லைனா நம்ம மேனுவலாக வந்து நம்ம ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் போய் $300 வந்தால் வித்ட்ரால் வச்சுக்கிற மாதிரி நம்ம மேனுவலாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். சரியா? சோ அந்த விதத்துல இந்த அக்கவுண்ட்டுக்கு கரெக்டா $97.82 தான் இருக்கு. சோ வித்ட்ரால் நடக்காது. இது வந்து இந்த மாசத்துல இருக்கக்கூடிய அந்த $448 இருக்கு, அது இன்னும் முதல்ல அதிகமாகும். அது வந்து அப்படியே மந்த் 1ஆம் தேதி ஆனோடனே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த திஸ் மந்த்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்லாம் அங்க போயிடும். அப்போ $100 மேல போயிடும். புரியுதுங்களா? சோ அந்த விதத்துல வித்ட்ரால் வச்சுக்க முடியும். வித்ட்ரால் எப்படி நடக்கும் அப்படின்னா டைரக்டா நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் நம்ம வந்து நடக்கும். ஓகேங்களா? பேங்க் டு பேங்க் அக்கௌண்ட் நீங்க எந்த பேங்க் வேணா வச்சுக்கலாம். நீங்க ஆட்சன்ஸ்குள்ள என்ட்ரி ஆகுறீங்கன்னும் போது இது எப்படி என்ன மெத்தட்லாம் நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு ஒரு பேங்க் பர்சனல் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருந்தா சரி, எந்த பேங்கா இருந்தாலும் உங்களுக்கு
ஷிஃப்ட் கோடுன்னு ஒன்று தேவைப்படும். ஓகேங்களா, நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா இப்போ ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம்லாம் பண்ணுறோம்ல, அதுக்கு வந்து நம்ம மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஐஎஃப்சி கோடுன்னு ஒன்று இருக்கும். சரிங்களா, கம்பல்சரி உங்களுடைய பாஸ்புக் செக் பண்ணி பாருங்க, ஐஎஃப்சி கோடுன்னு இருக்கும். அது எதுக்குன்னா அந்த பிரான்ச்சுக்குன்னு ஒரு கோடு, ஐஎஃப்சி கோடு. சரிங்களா, இது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே ஒவ்வொரு தூக்கமும் மாறும். ஓகேங்களா, அந்த விதத்தில் நீங்கள் எந்த பேங்க் வச்சிருந்தாலும் சரி, எந்த பேங்க்கில் எந்த அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் சரி, அது பிஸ்னஸ் அக்கௌண்ட் இருக்கலாம், பர்சனல் அக்கௌண்ட், எந்த அக்கௌண்ட் இருந்தாலும் சரி, உங்க பேங்க்குன்னு ஷிஃப்ட் கோடுன்னு ஒரு இருக்கும். ஷிஃப்ட் கோடுனா என்னன்னு வச்சுக்கோங்களேன், இன்டர்நேஷனல் அமௌண்ட்லாம் அந்த கோடுக்கு தான் வந்து நம்ம அனுப்பிச்சு வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து பாஸ்புக்கு வந்து இந்தியன் கரன்சியாக கன்வெர்ட் ஆகிட்டு வரும். புரியுதுங்களா? ஸோ நீங்க ஆக்சன்ஸ்குள்ள என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டே போயிட்டு உங்களுடைய பேங்க்ல வந்து ஷிஃப்ட் கோடு கேட்டு வாங்கிக்கிங்க. சரிங்களா, சரி இப்போ டாபிக்ல வந்துடலாம். இப்போ மேல இருக்கிற அந்த ப்ளூ கலர் பாக்ஸ்ல ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். டுடே டாலர் எப்படி வருது, டுடே டாலர் வந்து திஸ் மந்த்ல ஆட் ஆகி காட்டுது. ஸோ எஸ்டர்டேவோ லாஸ்ட் 7 days உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த $223 வந்திருக்குல்ல டுடே, அது வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படியே கீழே பாருங்க. கிட்டத்தட்ட பேஜஸ் எவ்வளவு இருக்கு, 1580. அதாவது கேன்னு போட்டிருக்கு இல்லையா, 1000, அதாவது கேனா 1000 நண்பா, எல்ல போட்டிருக்கு அப்படின்னா அந்த இடத்த லட்சத்துல போகும், அதே அந்த இடத்து எம் போட்டிருக்கு அப்படின்னா மில்லியன்ல போகும். சரிங்களா, ஸோ இப்போ 1.58 அப்படின்னா 1580 பேர் என்னோட வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. 1580 பேர் வந்ததால கிட்டத்தட்ட $223.49 வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. கூகுள் ஆட்சன்ஸ் பத்தி நான் ஸ்டார்டிங் சொன்னதான், ஆட் கிளிக் நடந்தாதான் ரெவன்யூன்றது ஒன்று வரும். ஸோ இது வந்து பேஜஸ்க்கு வராது. சரியா, சரி அப்ப கீழே பாருங்க, கிளிக்ஸ் போட்டு எவ்வளவு இருக்கு, 90 இருக்கு. அப்படின்னா 1580 பேர் என்னோட வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. அதுல 90 பேர் தெரிஞ்சோ தெரியாம வந்து என்னோட வெப்சைட்ல வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது இந்த விளம்பரம் இருக்குல்ல, அந்த ஆட் வந்து கிளிக் பண்ணிருக்காங்க. ஸோ 90 பேர் ஆட் கிளிக் பண்ணதால $223.49 வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா, ஸோ ப்ரோ அப்போ என்ன சொல்ல வரீங்க, நமக்கு எவ்வளோதான் பேஜஸ் வந்தாலும் சரி நமக்கு ஆட் கிளிக்ன்றது ஒன்று நடக்கலாம், ரெவன்யூன்றது ஒன்று கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஷோர் நண்பா, நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். நமக்கு வந்து பேஜஸ் ஏன் நம்ம 1000 பேர் சாலிடாக வேணும்னு சொல்கிறோம் அப்படின்னா, 1000 பேருக்கு உங்களுக்கு ஆவரேஜ் பண்ணி 40-50 கிளிக்கு சாலிடாக டே டு டேட்டில் வந்து நடந்துடும். ஸோ அந்த விதத்தில் உங்களுக்கு ரெவன்யூன்றது ஒன்று அதிகமாகவே கிடைச்சிடும். நமக்கு வரது எல்லாமே சோஷியல் மீடியா டிராஃபிக் டைரெக்டாக வரணும் போது அந்த பேஜுக்கு அப்படியே போயிடுவாங்க. ஆனால் ஆர்கானிக்காக சர்ச் பண்ணும்போது என்ன ஆகுனா, டிஸ்பிளே ஆட் அந்த மாதிரி நிறைய பாப்பா பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியாமே ஒரு சில டைமில் ஆட் வந்து கிளிக் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல நமக்கு ரெவன்யூன்றது அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம டேரெக்டாக ஏதோ ஒரு லிங்க் நம்ம ஷேர் பண்ணுறது மூலிமா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த டேரெக்டாக அந்த லிங்க் கிளிக் பண்ணுறது மூலிமா டேரெக்டாக நம்ம வெப்சைட்டுக்குள்ளே பைபாஸ் பண்ணுற மாதிரி உள்ளே வந்துருவாங்க. புரியுதுங்களா? ஸோ யாராக இருந்தாலும் ரேங்க் பண்ணுறது தெரிஞ்சுக்கிங்க. எஸ்இஓ கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். சரியா, சரி இப்போ 90 பேர் ஆடு கிளிக் பண்ணதால $223 வந்து கிடைச்சிருச்சுன்னு தெரிஞ்சு வச்சா. சரி, அப்போ பக்கத்துலேயே பாருங்க, பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி இம்ப்ரெஷன் அண்ட் பேஜ் சிடிஆர். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு யூசர், அதாவது ஒரு பிகினர் ஸ்டேஜ்லேருந்து நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து கற்றுட்டாலும் சரி, இல்லை மோர் தென் 1 or 2 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே சரி, இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது தெரியாமல் ஆட்சன்ஸ்குள்ள ஒர்க் பண்ணுறது ரொம்ப தப்பு. சரியா, சரி இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஜ் ஆர்பிஎம்னா என்ன, பேஜ் ஆர்பிஎம் ஏன் வருது, எதுக்காக வருது, அது எப்படி நமக்கு பேக் எண்டில் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு யூசர் வந்து என்னோட வெப்சைட்டுக்குள்ள தெரிஞ்சோ தெரியாம ஒரு ஆடு கிளிக் பண்றாரு அப்படின்னா நமக்கு பேஜ் ஆர்பிஎம் எவ்வளவு இருக்கு, $141.38 அப்படின்னா ஒரு யூசர் வந்து ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா நமக்கு $141.31 வந்து கிடைக்கணும். சரிங்களா, ஆனா நமக்கு அவ்வளவு கிடைக்கல. கீழே பாருங்க, சிபிசி எவ்வளவு இருக்கு, $2.48 இருக்கு. அப்படின்னா ஒரு யூசர் ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா நமக்கு எக்ஸாக்டிங்கா $2.48 வந்து கிடைக்குது. இது வந்து ஆவரேஜ் தான் நண்பா காட்டும். ஒவ்வொரு கண்ட்ரில போய் நம்ம மேனுவலா செக் பண்ணும்போது அதிகமா இருக்கும், கண்ட்ரி பொறுத்து மாறும். சரிங்களா, சோ பேஜ் ஆர்பிஎம் எதை பொறுத்து வருதுன்னா, நாம ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ், அதாவது நம்ம ஆர்டிகல் எழுதி போறோம்ல அந்த கீவேர்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா நீங்க ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ஒர்க் பண்ணுவீங்க, இல்லை டெக்னாலஜி ரிலவெண்டா ஒர்க் பண்ணலாம், இல்லை வந்து நியூஸ் அதாவது நியூஸ், டுடே நியூஸ் அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு கேட்டகரியில் ஒர்க் பண்ணீங்கன்னா நாம ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ்க்கு வந்து சிபிசி இருக்கான்னு பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கார் இன்சூரன்ஸ், பைக் இன்சூரன்ஸ், கார் ஆக்சிடென்ட், பைக் ஆக்சிடென்ட்ஸ் சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎஸ், யூகே, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம், ஆஸ்திரேலியா, மலேசியா, சிங்கப்பூர், கத்தார், யுனைடெட் ஸ்டேட்ஸ் அரபி, இந்த மாதிரி டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி போகிறது மூலியமா எனக்கு இன்சூரன்ஸ் பேஸ் பண்ணி போகிறது மூலியமா ரெவன்யூன்றது எனக்கு அதிகமாக கிடைக்குது. சரிங்களா, ஸோ உங்களுக்கும் ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி ஆர்டிகல் போடுங்க. முக்கியமாக யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா இந்த மாதிரி கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஆர்டிகல் போடுங்க. சரியா, சரி இப்போ ஆவரேஜா நமக்கு வந்து நான் இந்த கீவேர்ட்ஸ்ல ஒர்க் பண்றதால எனக்கு சிபிசி அந்த இப்போ கார் ஆக்சிடென்ட், கார் இன்சூரன்ஸ் அப்படின்னும் போது அதுக்கெல்லாம் சிபிசி மினிமம் $150 அதிகபட்சம் $700 வரைக்கும் இருக்கு. சரிங்களா, ஸோ அப்போ ஆவரேஜா எனக்கு சிபிசி எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அதுல ஒரு 50% கூட கிடைக்காது. ஸோ அந்த விதத்துல தான் நமக்கு ஆவரேஜா
$141.36 வந்து கிடைச்சிருக்கு. ப்ரோ இது எதனா ஒரு ஆர்டிகிளுக்கு வரதா இல்லை ஓவராலாக வருதான்னு கேட்டிங்கன்னா நண்பா, ஆமாம். இது எந்த ஆர்டிகிளுக்கு எந்த கீவேர்ட்ஸ்க்கு அதிகமான சிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ்க்கு ஆட் கிளிக் நடந்திருக்கோ அதை தான் இது எடுத்துக்கும். மோர் தென் அதுக்கப்புறம் ஏன்னா ஒவ்வொரு 1 ஹவருக்கு அப்டேட் ஆகலையாஸோ அதை பொறுத்து அதிகமாகவும் காட்டும் கம்மியாகவும் காட்டும். சரியா? ஆனால் சிபிசின்றது ஃபிக்ஸடு தான். உங்களுக்கு அந்த கிளிக்கு பர் கிளிக்கு எவ்வளோ உங்களுக்கு அமௌண்ட் ஜென்ரேட் ஆகுதோ அதுதான் இந்த சிபிசின்றது இடத்துல காட்டுது வந்து ஆவரேஜா. சரியா? சரி, பக்கத்துல இம்ப்ரெஷன் வந்து பேசிட்டே பாருங்க. இம்ப்ரெஷன் 1280 இருக்கு. ஆனா உங்களுக்கு ஒன்று சொல்லவா, 1580 பேர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க ஃபார் டேக்கு. ஆனால் இம்ப்ரெஷன் 1280 தான் இருக்கு. அப்படின்னா இந்த வரக்கூடிய யூசர்ஸ் எல்லாமே டேரெக்டாக இருக்காங்க, டேரெக்டாக வெப்சைட்டுக்குள்ள என்ட்ரி ஆயிருக்கு. 1% கூட இது ஆர்கானிக் டிராஃபிக் இல்லை ப்ரோ. அப்போ என்ன ப்ரோ சொல்லுவாருங்க அப்படின்னா, நண்பா ஆர்கானிக் டிராஃபிக்னாவே ஆவரேஜாக நம்ம வெப்சைட்டுக்கு 1000 பேர் நம்ம வெப்சைட்டுக்குள்ள என்ட்ரி ஆனாலே 6000 இம்ப்ரெஷன் வந்து தாண்டி போயிடும். மினிமமா 5000 இம்ப்ரெஷன் ஆச்சு தாண்டி போயிடும். அப்படின்னும் போது உள்ள வர்றாங்க வெளியே போயிடுறாங்க. அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு தெளிவாக சொன்னா இது சொல்லக்கூடாது, பட் சொல்றேன். இப்போ நீங்க ஏதாவது வந்து வீடியோஸ் டவுன்லோட் பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு டெலிகிராம் குரூப்ல இருந்து டவுன்லோட் பண்றீங்க அப்படின்னா அந்த லிங்க் கிளிக் பண்ணோன்னே எதனா ஒரு வெப்சைட்டுக்குள்ள போகும். அது வந்து எதனா டைமர் போட்டுருப்பாங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னே இன்னொரு வெப்சைட்டுக்குள்ள டீடைல்ஸ்னே டக்குன்னு வேற பேஜுக்கு போகும். பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேஜ் யூஸ் இது கொடுக்க முடியும். புரியுதுங்களா? என்ன சொல்றேன் புரியும், உங்களுக்கு புரியும். புரியலாம் கால் பண்ணுங்க, நானே சொல்றேன். புரியுதா? ஸோ இது வந்து 1000 பேருக்கு வெறும் 1000 இம்ப்ரெஷன்றது ரொம்பவே லோ. இந்த அளவுக்குலாம் இருக்கு, ரொம்பவே இம்ப்ரெஷன் கம்மியா இருக்குன்னும் போது நீங்க வெப்சைட்டுக்குள்ள வேலை செய்றீங்க அப்படின்னும் போது அந்த இடத்த ரிஸ்க்ல போய் முடிஞ்சிடும். ஸோ பார்த்து ஒர்க் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ கீழே பேசிட்டே பாருங்க. 5.69% இருக்கு. இப்போதைக்கு சைடு வந்து சேஃப் ஜோன்ல தான் இருக்கு. இது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, பேஜ் சிடிஆர் எப்பவுமே 10க்கு மேலே போகவே கூடாதுங்க. 10க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்ம வெப்சைட்டுக்கு ஆட் லிமிட் ப்ராப்ளம் வரும். ஆட் லிமிட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம வெப்சைட்ல வந்து ஆட்சன்ஸ்ல இருந்து ஆட்ஸ் வந்து ஷோ பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ ஆட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ப்ராப்பரா ஷோ பண்ணணும். அது போக உங்களுக்கு வந்து ஒரு 6 to 1 year வரைக்கும் உங்களோட ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து சர்வே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக ஆர்டிகல் போட்டு ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கும். சரியா? தென் அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 7 daysல எனக்கு எந்தெந்த டிவைஸ்லேருந்து அதிகமாக ரெவன்யூ கிடச்சிருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். மொபைல் டிரைவ்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $107 வந்து கிடச்சிருக்கு. டெஸ்க்டாப்ல இருந்து $104.76 வந்து கிடச்சிருக்கு. டேப்லெட் ஓகேங்களா, அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு $11.30 வந்து கிடச்சிருக்கு. சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, இல்லையா கால் பண்ணி உங்களோட டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். சரியா? சரி, இப்போ நம்ம இதை பார்த்துட்டோமா, தென் இதவே இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வந்து லாஸ்ட் 7 daysல வந்து கிட்டத்தட்ட இங்க பாருங்க $223.92 கிடைச்சிருக்கா. அது எந்தெந்த கண்ட்ரில இருந்து கிடைச்சிருக்குன்றது நம்ம இந்த ஸ்கிரீன்ல பார்த்தாலும் உங்களுக்கு தெளிவா தெரியும். இதுல லாஸ்ட் 7 daysக்கு நல்லா பாருங்க நண்பா. நான் மறுபடியும் சொல்றது என்னன்னா, நான் சொல்லக்கூடிய கண்ட்ரியில ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100% ரெவன்யூன்றது உனக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு ஏன் ஒர்க் பண்றேன் எதுக்கு ஒர்க் பண்றேன்னு தெரியாம ஒர்க் பண்ணிட்டு இருந்தா கடைசி ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸோ அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இருக்கிற எப்பவுமே ஒரு 3 கண்ட்ரி மட்டும் கணக்கில் எடுத்துக்கோங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, என் சேனல் இருக்கக்கூடிய 800 வீடியோமே செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்றது புரியும். சரியா? யூஎஸ், யூகே, கனடா இது பாத்தீங்கன்னா யூஎஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 729 பேர் வந்திருக்காங்க. அதுல 45 ஆடுகளுக்கு லாஸ்ட் 7 daysல வந்து நடந்திருக்கு. வந்திருக்கிற ரெவன்யூ எவ்வளோனா கிட்டத்தட்ட $116.91 வந்து கிடைச்சிருக்கு. லாஸ்ட் 7 daysல அதே மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிங்டம்ல இருந்து பாத்தீங்கன்னா 1450 பேர் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 67 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா $65.54 வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? அதே போல கனடாவில இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 232 பேர் வந்திருக்காங்க. 16 பேர் ஆட் வந்து கிளிக் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட $34.62 வந்து கிடைச்சிருக்கு. புரியுதா? சோ இது எல்லாமே இந்தியா கிடையாது, டயர் 1 கண்ட்ரி தான். இப்போ இதெல்லாம் எவ்வளவு பேஜஸ் வந்திருக்கு, எவ்வளவு கிளிக் நடந்திருக்கு, எவ்வளவு கிளிக் நடந்ததுல இப்போ பாருங்க. யூஎஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 729 பேர் வந்திருக்காங்க. 45 ஆட் கிளிக் நடந்திருக்கு. அது போல டீட்டெயில்டா ஒவ்வொரு கிளிக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு பார்ப்போமா? இதுல டுடேவுக்கு நான் வச்சிருக்கேன். டுடேவுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆவரேஜா யூஎஸ்ல இருந்து பாருங்க 1030 பேர். ஆக்சுவலி நண்பா இது ஒரு யூஎஸ் டொமைன்ன்றதால ஃபுல்லா டிராஃபிக் யூஎஸ்ல தான் வந்திருக்கு. சரியா? சரி, இப்போ 1030 பேஜஸ் வந்து நம்ம யூஎஸ்ல இருந்து உள்ள வந்திருக்கா. 1030 பேர் வந்ததுல கிட்டத்தட்ட 60 பேரை வந்து ஆட் கிளிக் பண்ணிருக்காங்க. 60 பேரை ஆட் கிளிக் பண்ணதால $167.76 வந்து கிடைச்சிருக்கு. கனடாவில இருந்து 327 பேர் வந்திருக்காங்க. 12 பேர் ஆட் கிளிக் பண்ணிருக்காங்க. ஆவரேஜா $44.30 வந்து கிடைச்சிருக்கு. அதற்கு போக தேர்ட் கண்ட்ரிலன்னு பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஆனா இந்தியாவில இருந்து பாத்தீங்கன்னா 12 பேர் ஒரு கிளிக் $0.02. இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா உங்களுக்கு இதே அளவுக்கு தான் சிபிசி இருக்கும். 0.02, 0.03, அதிகபட்சம் 0.05 இவ்வளவுதான் இருக்கும். அதிகமா இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, எத்தனை பேருக்கு இருக்குன்னு சொல்லி நானும் தெரிஞ்சுக்கிறேன். இல்ல உங்களுக்கு இது போல ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணும், பேஜ் ஆர்பிஎம் வரணும்,
அப்படின்னா தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் என்னோட ஃபுல் சப்போர்ட்டுமே உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சரியா? சரி, இப்போ வந்து கிளிக்கு பார்த்தாச்சு. சிபிசி பாருங்க, ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல இருந்து ஒரு கிளிக்கு ஆவரேஜா $2.80 வந்து சிபிசி இருக்கு. அதே போல கனடாவில இருந்து பார்த்தாச்சுன்னா ஒரு கிளிக்கு ஆவரேஜா $3.69 இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்த ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா $2 நமக்கு வந்ததே தவிர இது ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே நம்ம மாறன் ஸ்டார்டிங்கே சொன்னேன், அது இதுக்கு அது என்னுடைய ப்ரூஃப் தான் இது. சரிங்களா? ஸோ நம்ம எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறோன்னு தெரியாம நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா கடைசி வரைக்கும் ஒர்க் மட்டும் தான் போட்டுறதா இருக்கும். ரிசல்ட்ன்றது ஒன்று எதிர்பார்க்கவே முடியாது. சரிங்களா? ஸோ ஏதாவது நீங்க கத்துக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தாராளமாக என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் பெஸ்டா கற்று தரேன். சரியா? தென் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி என்னால் முடியல நண்பா, பேச முடியல, மூச்சு வாங்குது, கண்டினியூஸாக பேசவே முடியல. சரியா? தென் உங்களுக்கு இந்த வீடியோவில் எல்லாம் சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக கவனம் பண்ணுங்க. இதுக்கு மேலே சொல்ல போகிறது எல்லாமே பெய்டு சர்வீஸ். தென் இது நம்ம கிட்ட இருக்கிற என்னென்ன கோர்ஸ் இருக்குது, உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் வந்து எங்கிட்ட வாங்கிக்கலாம், இல்லைனா வேண்டியதில்லை. சரியா? சரி, இப்போ முக்கியமா நம்ம வந்து வெப்சைட் வந்து பில்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ இது போல உங்களுக்கு ரெவன்யூ வேணும் அப்படின்னா இதுக்கு எந்த பிளாட்ஃபார்ம் பெஸ்ட்டாக இருக்கும், நம்ம இதுக்கு எப்படி ஆட்சன்ஸ் மூலம் என்ட்ரி ஆகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்று யூடியூப் சேனல் மூலியமா நம்ம ஆட்சன்ஸ் வந்து ஏர்ன் பண்ணலாம். அப்படி இல்லை வெப்சைட் இப்போ .com .net .org இந்த மாதிரி இருக்குல்ல, அது போல ஒரு டொமைன் வாங்கி ஹோஸ்ட் டொமைன் வாங்கி அதில் வெப்சைட் இன்ஸ்டால் பண்ணி நம்ம வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணி அதில் வெப்சைட் பில்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ உங்களுக்கு வெப்சைட் ஏதாச்சும் பில்ட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து $11,000 சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன் நண்பா. ஸ்கிராட்ச்லேருந்து டில் எண்ட் வரைக்கும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு பேசிக் நாலேஜ் கூட இல்லை, எல்லாமே நான் கற்றுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸோட $15,000 சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு 1 year ஹோஸ்டிங் ஆர் டொமைன் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வெப்சைட் வந்து பில்ட் பண்ணி கொடுத்துட்டு $20,000 ஒர்த்தாக இருக்கிற ஜென்ரேட் பிளஸ் ப்ரீமியம் நேம்ஸ் வந்து லைசன்ஸ் கீயோட ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் என்னோட யூசர்ஸ்க்கு. நீங்கள் வந்து மோர் தென் எங்கிட்ட எந்த சர்வீஸ் ஏற்றாலுமே $5,000 மேலே சர்வீஸ் போகுது அப்படின்னாலே உங்களுக்கு ப்ரீமியம் நேம்ஸ் வந்து ப்ரீவியாவே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோம் வெப்சைட்டுக்கு. சரியா? ஸோ உங்களுக்கு வெப்சைட் பில்ட் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா தாராளமாக என்ன ஹையர் பண்ணுங்க. உங்களுக்கு எனி வெப்சைட், அதாவது பிஸ்னஸ் வெப்சைட் இருந்தாலும் சரி, இல்லை ஷாப்புக்காக இருந்தாலும் சரி, இல்லை பர்சனல் யூசர்ஸுக்காக இருந்தாலும் சரி, மோர் தென் எந்த உங்களோட யூசருடைய ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அது எல்லாமே நம்ம வெப்சைட் பில்ட் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரியா? சரி, தென் அது போக முக்கியமாக நீங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆட்சன்ஸ்க்கு தேவையான அப்ரூவல் கண்டென்ட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அதாவது கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எனி கீவேர்ட்ஸ் நீங்கள் கொடுத்தாலுமே என்னால் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து பண்ணி கொடுக்க முடியும். இல்லை ப்ரோ நான் ஆல்ரெடி அப்ரூவல் வாங்கிட்டேன், எனக்கு வந்து ரெவன்யூ மட்டும் வரணும், அதுக்கு என்ன வழினா இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி ஐசிபிசி கண்டென்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம கிட்ட கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்கு. ஃபார் ஆர்டிகல் 150 வந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம். 100% ஹியூமன் கண்டென்ட். அது இல்லாமல் ஃபார் ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா 1500 வேர்ட்ஸ்க்கு மேலே தான் இருக்கும், அதுக்கு கீழெலாம் இருக்காது. சரிங்களா? ஏன்னா கீவேர்ட் ரேஷியோ பொறுத்து தான் நம்ம வந்து இதை பண்ணி கொடுப்போம் எல்லாமே. ஸோ உங்களுக்கு வந்து கண்டென்ட் எந்த அளவுக்கு குவாலிட்டி வேணாலுமே சரி, தென் பிளாகிங் பண்ணாலும் சரி, இல்லை அஃபிலியேட் பண்ணாலும் சரி, இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எது பண்ணாலுமே சரி, நம்ம கிட்ட கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. உங்கள் வெப்சைட் கண்டென்ட் ரைட்டிங் வேணும் சர்வீஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக ஹெல்ப் பண்ணுங்க. அது போக டொமைனுக்கான டொமைன் அத்தாரிட்டி சர்வீஸ் $5,000 நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். டொமைன் அத்தாரிட்டி என் சைடு வந்து மினிமம் 45 ஸ்பாம் ஸ்கோர் 1% இல்லை, எண்ணி 25 நாள் அப்டேட் ஆகிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மினிமமாக வந்து உங்களுக்கு 5,000 நீங்கள் பே பண்ணாலே நம்ம வந்து அந்த சர்வீஸ் எடுத்து பண்ணிடலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் ரேட்டிங். ஓகேங்களா? டொமைன் அத்தாரிட்டி மோஸ்ட்லி அப்டேட் ஆகும், டொமைன் ரேட்டிங் வந்து ஏகிரிப்ல அப்டேட் ஆகும். டொமைன் ரேட்டிங் அதுவுமே மினிமம் பேக்கேஜ் 5,000 தான். உங்களுக்கு வந்து எல்லாமே 45+ வரைக்கும் நான் பண்ணி கொடுத்துருவேன். உங்களுக்கு ஏதாவது டொமைன் அத்தாரிட்டி உங்கள் வெப்சைட்டுக்கு போடணும், பேக்லிங்க் போடணும் அப்படின்னா அதெல்லாம் நான் ஹையர் பண்ணுங்க. முக்கியமாக பேக்லிங்க் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்கு. குவாலிட்டியாக பண்ணணும் அப்படின்னா ஒரு பேக்லிங்க் $2, அதிகபட்சம் $5 வாங்கிட்டு இருக்கேன். இல்லை ஆவரேஜ் பேக்லிங்க், அதாவது ஆவரேஜாக பேக்லிங்க் எடுத்தால் போதுங்க அப்படின்னா ஒரு பேக்லிங்க் $1 விதத்தில் நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். மினிமமாக 1000 பேக்லிங்க் எடுத்து நீங்கள் ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ பேக்லிங்க் சொல்றல, பேக்லிங்க் மூலமே என்ன ரிசர்ச் அப்படின்னா உங்க வெப்சைட்டுக்கு எந்த அளவுக்கு அதிகமான பேக்லிங்க் இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம வெப்சைட்டுக்கு வரக்கூடிய டிராஃபிக் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிள் எடுத்துட்டா நம்ம வெப்சைட்டுக்கு இன்னைக்கு ரேஞ்சுக்கு ஒருத்தர் கூட வரல அப்படின்னா உங்க வெப்சைட்ல 1,00,000 பேக்லிங்க் இருக்குன்னா அன்னைக்கு ரேஞ்சுக்கு உங்க வெப்சைட்டுக்கு 10,000 to 20,000 பேர் ஃபார் டேவுக்கு ஆர்கானிக்காவே வருவாங்க. அது மூலமா உங்களுக்கு ரெவன்யூன்றது அதிகமாகவே கிடைக்கும். சரிங்களா? ஸோ பேக்லிங்க் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்கு. அது போக மோர் தென் எவ்வளோ நம்ம கிட்ட கோர்சஸ் அவைலபிள் இருக்கு நண்பா. இப்போ SEO சர்வீஸ் இருக்கு. அது போக வெப்சைட் ஆடிட்டிங் பார்த்து உங்கள் வெப்சைட் ப்ராப்பராக ஆட் பிளேஸ் பண்ணி கொடுக்குறது. மோர் தென் இல்லை ப்ரோ ஆல்ரெடி நான் கண்டென்ட் வந்து ஒரு ஃப்ரீலான்சர் கிட்ட வாங்கிட்ட ஃபைபரில் அப்படின்னா அந்த ஆர்டிகல் ப்ராப்பராக போஸ்ட் பண்ணி அதை ரேங்க் பண்ணுறது. இந்த மாதிரி மோர் தென் வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட கோர்சஸ் அவைலபிளாக இருக்கிறதால என்னால் டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்க முடியாது. எனி டவுட்ஸ் எது வந்தாலும் சரி கால் பண்ணி டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நிறைய பேருக்கு டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா டைட்டில் கிளிக் பண்ணீங்கன்னா மோர் என்ற ஒரு ஆப்ஷன் ஒரு ஷோ பண்ணோம். அதை கிளிக் பண்ணீங்கன்னா
என்னோட கான்டாக்ட் நம்பர், டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு எல்லாமே மோர் தென் சோஷியல் மீடியா எல்லாமே கிடைச்சிடும். அது போக நம்மளோட வெப்சைட் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதையுமே நீங்க பார்க்க முடியும். ஒன் டைம் செக் பண்ணி பாருங்க. எனவே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்களா? தென் ஃபைனலி நான் வந்து ப்ரீமியம் தீம்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது சேல்ஸ்னா ஜென்ரேட் பிளஸ் எங்கிட்ட வந்து கிட்டத்தட்ட $250 மேலே நான் கொடுத்து வாங்கி வச்சிருக்கேன். அது வந்து என்னோட ஒரு வெப்சைட் தான் வாங்கினேன். அது வந்து நான் வெரி லோ காஸ்ட்ல $1000 எல்லாருக்கும் நான் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருக்கேன். எங்கிட்ட வந்து 10 ஆர்டிகல் யார் வாங்கினாலும் சரி அவங்களுக்கு ஃப்ரீ, 20 ஆர்டிகல் வாங்கினாலும் சரி ஃப்ரீ, 30 ஆர்டிகல் வாங்கினாலும் சரி. அது இல்லாமல் என் வெப்சைட் வந்து எங்கிட்ட நீங்கள் வெப்சைட் வேர்ட்பிரஸ் வெப்சைட் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 20,000 ஒருத்தர் இருக்கிற ப்ரீமியம் தீம்ஸ் தான் உங்களுக்கு வந்து லைசன்ஸ் கீழே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு ஜென்ரேட் பிளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக எங்கிட்ட வாங்கி உங்கள் வெப்சைட்டில் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒன்றும் கண்டென்ட் வாங்குறீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துருவேன். இல்லை அப்படின்னா $1000 காசு கொடுத்து உங்கள் வெப்சைட்டில் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சர்வீஸ் இருக்குது நண்பா. ஒன் பை ஒன்னாக சொன்னால் டைம் ஓவர் ஆகும். இப்போயே ஆவரேஜ் பண்ணி அதிக டைம் ஆகிடுச்சு. மோர் தென் எனி இன்ஃபர்மேஷனுக்கு கால் பண்ணி டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எனிவே பை பை நண்பா. தென் மறுபடியும் சொல்கிறேன், இது வரைக்கும் நான் போட்ட வீடியோவில் ஒரு வீடியோ கூட எடிட்டிங் பண்ணியிருக்க மாட்டேன். வீடியோ எடுப்பேன், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுவேன், அப்படியே நம்ம சேனல் வந்து பப்ளிஷ் பண்ணிவிடுவேன். சரிங்களா? உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா என்னுடைய எல்லா வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். நான் எப்படி பேசுகிறேன்றது உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லையா எங்கிட்ட கால் பண்ணி பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம வீடியோவில் எப்படி பேசுகிறோம், லைவில் எப்படி பேசுகிறது. ஜஸ்ட் ஃப்ரெண்டாக தான் நான் உங்கள்கிட்ட எப்பயுமே பேசுவேன். ஸோ லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, ஷையாக ஃபீல் பண்ண வேண்டாம். உங்களுக்கு அதாவது நம்ம ஸ்டார்டிங் எப்படி கேட்குறதுன்னு உங்களுக்கு தெரியலனா கூட பரவாயில்ல. ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு என்னன்ற உங்களுக்கு ஐடியா பிளான் மட்டும் சொன்னாலே போதும். உங்களுக்கு நான் ப்ராப்பராக இன்ஸ்ட்ரக்ஷன் என்னவோ நான் சொல்லிவிடுவேன். சரிங்களா? எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா. பாய்.